அன்பான ஹெல்த் டைம் நவ் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் மனிதனும் உணவும், இப்போது உணவே மருந்து, மருந்தே உணவு, இது ஒரு கான்செப்ட். இன்னொன்று, உணவே மருந்து, உணவே நோய், இது இன்னொரு பிரச்சனை. இன்றைய காலகட்டத்தில் மக்கள் இப்படியெல்லாம், அதாவது சாப்பிட வேண்டியான நேரத்தில் சாப்பிட வேண்டியான உணவுகளை, மனிதனுக்கு என்ன தேவை அதை சாப்பிடாம அந்த உணவே அவங்களுக்கு மருந்தாக தேவைப்படுது. இதே சில உணவுகள் அளவுக்கு அதிகமாக, அதை மாத்திரம் ஒரு குறிப்பிட்ட உணவுகளை மாத்திரம் அதிகமாக சாப்பிட்றதுனால அந்த உணவாலேயே அவங்களுக்கு பலவிதமான நோய்கள் தாக்கப்பட்டு மனிதன் நோயாளியாக கஷ்டப்படுகிறான். இந்த வகையில் இன்றைக்கி உணவே மருந்து நிகழ்ச்சியில் நம்ம பழங்களை பற்றி பார்க்கலாம். பொதுவாக இது இயற்கை கொடுத்த கொடை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்தந்த சீசனுக்கு ஏற்றவாறு பழங்கள் நமக்கு கிடைக்கும். இப்போ சில பழங்கள் வருடம் முழுவதும் கிடைக்கும், சில பழங்கள் சீசனில் மாத்திரம் தான் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு அப்படி பார்த்தோன்னா, வாழைப்பழம், பப்பாளி பழம் வருடம் முழுவதும் ஈஸியாக கிடைக்கக்கூடியது, விலை மலிவு, அதை பயன்படுத்தலாம். இதே மற்ற பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பலாப்பழம்னா சில சீசனில் கிடைக்கும், மாம்பழம்னா சில சீசனில் கிடைக்கும், ரம்புத்தான், மங்குஸ்தான், அந்த மாதிரி ஏகப்பட்ட பழங்கள், கொய்யா, மாதுளை, இந்த மாதிரி ஆப்பிள், இந்த மாதிரி. அப்போது அந்தந்த சீசனில் இப்போ வாட்டர்மிலான், மஸ்க்மிலான், இது மாதிரி ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ், எல்லா ஃப்ரூட்ஸுமே நம்ம அப்படி சொல்லிட்டு போகலாம், சீசனபிள் ஃப்ரூட்ஸ். அப்போது இப்போ உதாரணத்துக்கு நமக்கு கோல்டு, ஆஸ்மா, அலர்ஜி, யூஸ்னோஃபிலியா, டான்சிலைட்டிஸ், இந்த மாதிரி சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் இந்த நோயினால் கஷ்டப்படுறோம். தொடர் தும்மல், அடுக்கு தும்மல், ரன்னிங் நோஸ், காலையில் எழுந்த உடனே தும்மல், 50 தும்மல், 20 தும்மல், இதுதான் அடுக்கு தும்மல். அதே போல் மூக்கில் நீர் கொட்டிக்கிட்டே இருக்கும், ஒரு கர்ச்சிப் நனையும், ஒரு சின்ன டவல் நனையும், அந்த மாதிரி. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு காலையில் பச்சை தண்ணி இப்படி முகத்தில் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதே அலர்ஜி ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதுவும் இப்போ நவடேஸ் ரொம்ப சளியும் இருமலும் கிட்டத்தட்ட 1 மாதம் ஆனாலும் தொடர்ந்து, அது சின்ன குழந்தையாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு பாதிப்பு. அது பல காரணங்கள், அது வெதர் சேஞ்ச் இருக்கலாம். எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் ஒன்று சொல்கிறேன், நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, அதனால் அட்டாக் ஆகுது, வேறு ஒன்றும் கிடையாது. எப்படி மேகம் கருத்தா மழை வருதோ அதுபோல் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது பலவிதமான நோய்களுக்கு நம்ம ஆளாகிறோம். அந்த மாதிரி இப்போது குளிர்ச்சி சம்மந்தமான அலர்ஜி, ஆஸ்மா, யூஸ்னோஃபிலியா, காஃபு, இந்த மாதிரிக்கு என்ன பழங்கள் சாப்பிடலாம்? முக்கியமாக பார்த்திங்கன்னா, பப்பாளி பழம், அன்னாச்சி பழம், அத்திப்பழம், இந்த 3 பழங்களை எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு, கட் பண்ணிவிட்டு, தேன் கலந்து சாப்பாடு போல், காலையில் இட்லி தோசைலாம் தேவையில்லை, பூரி பொங்கல் வடை சட்னி சாம்பார் தேவையில்லை, பழமே உணவு, அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நாங்கள் 30 ஆண்டுகள் அனுபவத்தில் எங்கள் இந்த மாதிரி தொந்தரவெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பேஷண்ட் குழந்தை முதல் பெரியவங்க வரைக்கும், ஏஜ் நோ பார், எல்லாம் மனுஷன்தான், எல்லாம் நோய் தான். அந்த நோய்கள் குணமாக்கணுமா நீங்கள் கடைப்பிடிங்க. எவ்வளோ இப்போ காலையில் 4 இட்லி சாப்பிட்றீங்க, அந்த அளவுக்கு இந்த பழத்தை சாப்பிடுங்க. தேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, அது சுகர் இருந்தால் கூட தேன் சேர்த்துக்க, 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா சுவைத்து உமிழ்நீர் கலந்து நீங்கள் சாப்பிடுங்க. டான்சிலைட்டிஸ்க்கு இதான் மருந்து, டான்சிலைட்டிஸ்க்கு இதான் உணவு, அலர்ஜிக்கு, ஆஸ்மாக்கு, ஈஸ்னோஃபிலியாவுக்கு, சைனசைட்டிஸ்க்கு, காஃப்க்கு, கோல்டுக்கு, எல்லா தொந்தரவுக்கும், இப்போ சொன்ன அத்தனை தொந்தரவுக்கும் இந்த உணவே காலையில் டிஃபன். இதுவே உங்களுக்கு ஒரு வகையில் மெடிசன். புரியுதா? அடுத்தது பார்க்குறோம், இப்போது சிலருக்கு டயபெட்டிக்கு, என்னது பழமா, டயபெட்டிக் தொடவே கூடாது, சாப்பிடவே கூடாது, சர்க்கரை வியாதி, பழமே சாப்பிடக்கூடாது. இது நம்மளோட அறியாமை, நம்ம மனசில் அப்படியே ஃபார்ம் ஆகிட்டுக்குது, ரெஜிஸ்டர் ஆகிட்டுருக்கு. இதை தூக்கி எறிங்க. எங்கள் பேஷண்ட்கெல்லாம், டயபெட்டிக் பேஷண்ட்க்கு காலை உணவே பழம்தான். என்னென்ன பழம்? பப்பாளி,
அன்னாச்சி, கொய்யா, மாதுளம், நாவல் பழம் கிடைக்கும் போது சீசன். நாவல் பழம் சீசனில் தான் கிடைக்கும், புரியுதுங்களா? அந்த பழம், வாட்டர்மெலன், பேரிக்காய், ஆப்பிள், இதெல்லாம் தான் காலையில் பழம். என்றைக்கோ ஒரு நாள் கொஞ்சம் இப்போ சீசன் மாம்பழம் ஒரு துண்டு, என்றைக்கோ ஒரு நாள் ஒரு பழப்பழம் ஒரு 2 துண்டு, அதே போல் மாம்பழம், வாழைப்பழம், பழப்பழம், இப்படி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கலாம். இல்லையா இன்றைக்கி காலையில் ஒரு மேங்கோ சாப்பிட்டுடுங்க, விட்டுருங்க. ஃபுல் மேங்கோ சாப்பிட்ருங்க, மாம்பழம் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பக்கம் 2 இட்லி, 2 ஆம்லெட்டு, அந்த பக்கம் உப்புமா, பொங்கல், வடை, சட்னி, சாம்பார் எல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டுடுறோம். கூட பழம் சாப்பிட்டா எனக்கு சுகர் அதிகம் ஆகிடுச்சு. வாக்கிங் போகிறீங்களா? எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா? உணவு கட்டுப்பாடு இருக்கா? இல்லையே. அப்போது அவதிப்படுறது யார்? யார் சாப்பிட்றாங்களோ, என்ன சாப்பிட்றாங்களோ, நோய்க்கு ஏற்றவாறு நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உணவுகளை எடுத்தோன்னு சொன்னால் நிச்சயமாக சர்க்கரை நோயாளிகளும் பழங்களை சாப்பிடலாம். காலை உணவே பழம்தான். அதை இன்னும் சொல்லப்போனால் அவங்க பழக பழக 2 நேரம் நாங்கள் சொல்கிறது, காலையில் பழங்களும் பச்சை காய்கறிகளும், இப்போ வெள்ளரிக்காய், வெங்காயம், கேரட்டு, தக்காளி, கோஸு, முளை கட்டிய பயிறு வகைகள், சுக்கனி, இந்த மாதிரி ஏகப்பட்ட காய்கள் பச்சையாக சாப்பிட முடியும். புரியுறதா? அதை விட்டுட்டு நான் சமைச்சு நல்லா மசாலா போட்டு, எண்ணெயை போட்டு, காரத்தை போட்டு, உப்பை போட்டு, எந்த கண்ட்ரோலும் கிடையாது, எனக்கு இதுதான் டேஸ்ட்டு அப்படின்னு நம்ம பழக்கிடுறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த டேஸ்ட்டுக்கு நீங்கள் அடிமையாகிறீங்க. அடிமையாகும்போது இந்த பழங்களை விட்டுறீங்க, காய்களை விட்டுறீங்க, கீரைகளை விட்டுறீங்க. ஆனால் ஜென்ரலாக நல்லா இருக்கிற ஒரு மனிதனே என்ன பண்ணணும், சாப்பாடு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் சாப்பிடும் சாப்பாட்டில் 60 பங்கு காய்கறி, கீரைகள், ஒரு 10 பங்கு அல்லது 20 பங்கு தான் அந்த அரிசி உணவுகள் அல்லது தானிய உணவுகள். அது ராகியாக இருக்கட்டும், சாமை, திணை, வரகு, குதிரவாளி, இந்த மாதிரி. இல்லை பாரம்பரிய அரிசிகள் ஒரு 14 வகைகள் இருக்குது. கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, இப்படி ஏகப்பட்ட வெரைட்டிஸ். அதில் ஏதாவது நீங்கள் எடுங்க. நம்ம என்ன பண்ணுறோம், மல்லிப்பூ மாதிரி இருக்கிற வெள்ளை சாதத்தை நிறைய சாப்பிட்றோம். காய் எவ்வளோ ஊறுகாய் போல் சாப்பிட்றோம். அப்போ எங்கேருந்துங்க உங்களுக்கு சுகர் குறையும்? நான் என்ன சொல்கிறேன், விட்டுருங்க. காலையில் இட்லி, தோசை எல்லாம் விட்டுடுங்க. புரியுறதா? பழம் சாப்பிடுங்க. என்ன பழம்? பப்பாளி, அன்னாச்சி, கொய்யா, நாவல், மாதுளம், ஆப்பிள் கிடைச்சா ஆப்பிள், பேரிக்காய், ஆரஞ்சு, சாத்துக்குடி எல்லாம் சாப்பிடலாம். அது என்ன பண்ணுங்கள், இன்றைக்கி ஒரு 2 வகை பழம் வயிறு நிறைய சாப்பிடுங்க. ஒரு 2 மணி நேரத்தில் பசிக்கும். அடுத்தது நீங்கள் பச்சை காய்கறிகள் போங்க, அல்லது காய்கறி சூப் சாப்பிடுங்க. அப்போ பிரச்சனை இல்லை. அப்போ பழம் சாப்பிடலாமா? தாராளமாக சாப்பிடலாம். அதே போல் இன்றைக்கி ஒரு பேஷண்ட்டு நம்ம போய் பார்க்குறோம், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க ஏதோ ஒரு நோயால். இது இயல்பு தானே. ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், நம்ம சொந்தக்காராக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அங்கே போகிறோமே என்ன வாங்கிட்டு போகிறோம்? பழம் தானேங்க வாங்கிட்டு போகிறோம். வேறு ஏதாவது அவர் சாப்பிட முடியுமா சொல்லுங்கள்? கஞ்சி கூட சாப்பிட முடியாது. புரியுறதா? ஏன்னா பழம், அந்த பழத்தை ஜூஸ் பண்ணியோ பழத்தை கட் பண்ணி கொடுக்கும்போது அவருக்கு அதுதான் முதல் உணவு. புரிஞ்சுக்குங்க. அதே போல் பழச்சாறுகளை விட பழங்களாக சாப்பிடுங்க. ஏன்னா அதில் ஃபைபர், நார்ச்சத்து மிகுதி. அப்போது அந்தந்த சீசனுக்கு ஏற்றவாறு அந்த பழம் சாப்பிடலாம். இப்போ வாட்டர்மெலன் தான் சீசன். வெறும் வாட்டர்மெலன் காலையில் சர்க்கரை நோயாளி, உனக்கு வயிறு ஃபுல்லாகிற அளவுக்கு தர்பூசணி பழம் சாப்பிடுப்பா, பிரச்சனையே இல்லை. ஆனால் இட்லி, தோசை, காஃபி, டீ அந்த பக்கம் போகக்கூடாது. அதே போல் சாப்பிட்டுட்டு ஒரு 1.5 2 hours வரைக்கும் வேறு எந்த உணவும் சாப்பிடாதீங்க. புரியுதா? கரெக்டாக உங்களுக்கு பசிக்கும், கரெக்டாக செரிமானாக்கும், கரெக்டாக மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். பழங்களை சாப்பிடும்போது நார் சத்து மிக்குது. இது மாத்திரம் இல்லை, ஓசியில் நமக்கு எல்லா விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர் எல்லாம் கிடைக்கிது. இதை விட்டுட்டு எனக்கு இந்த சத்து கம்மி, விட்டமின் டி கம்மி, விட்டமின் ஏ கம்மி, பி காம்ப்ளெக்ஸ் கம்மி, அது கம்மி, இது கம்மின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மாத்திரை மாத்திரை மாத்திரை, கெமிக்கல். அதை நீங்கள் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. கெமிக்கலில் சைடு எஃபெக்ட்டு, அதை யோசிக்காமல் அந்த மாத்திரையை போடுறீங்க. இந்த பழங்களை சாப்பிடும்போது சைடு எஃபெக்டே இல்லை. இது நேச்சர். எதுவுமே அளவோட கரெக்டாக நீங்கள் டைமுக்கு சாப்பிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதே போல் இன்றைக்கி நிறைய நோய்களுக்கு
அத்திப்பழம் ஒரு அற்புதமான உணவு மருந்து. உதாரணத்துக்கு அல்சர், கர்ப்பப்பை பிரச்சனை, கேன்சர் பிரச்சனை, பைல்ஸ் பிரச்சனை, இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது அத்திப்பழத்தில். அதுதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க கிராமத்தில். ஏன்னா நான்லாம் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவங்க. அந்த கிராமத்தில் அந்த காலத்தில் வைத்தியர்கள் வருவாங்களா, இப்படி பார்ப்பாங்களா, அத்தி மரம் இருந்தால் இந்த ஊரில் நோயே இருக்காதுப்பா, இந்த ஊருக்கே போக வேண்டாம் திரும்பிடுவாங்களா. அப்போது அந்த அத்திக்காய் அத்திப்பழம் சாப்பிட்டா அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி அதிகம் அப்படிங்கிறத நமக்கு மறைமுகமாக உணர்த்தி இருக்காங்க. அதனால் அத்திப்பழம்லாம் ஒரு அற்புதமான உணவு, அதுவே மருந்து. அதனால் பயப்படாதீங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் என்னோடய தொலைபேசிக்கு தொடர்பு கொள்ளுங்க. நான் சென்னை டி நகரில் காந்திஜி நேச்சர் கியூர் சென்டர்னு 30 ஆண்டுகளாக நடத்திட்டு வரோம். ஹெல்த் டைம்ஸ் நவ் சேனலை நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் பார்க்க சொல்லி கைட் பண்ணுங்கள்.